வணக்கம். பிட்காயின்ல சமீபத்துல ஒரு பெரிய பூகம்பமே நடந்திருக்கு. இந்த மிகப்பெரிய சரிவு முதலீட்டாளர்கள் மத்தியில ஒரு பெரிய கலக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஆனா இது வெறும் பயத்தினால நடந்த ஒரு சாதாரண மார்க்கெட் சரிவா, இல்ல இதுக்கு பின்னாடி யாரோ திட்டமிட்டு நடத்துற ஒரு பெரிய ஆட்டம் இருக்கா? வாங்க, கிடைச்சிருக்கிற தகவல்களை வச்சு இத ஆழமா அலசி பாப்போம். பிட்காயின் ஏன் இப்படி ஒரு பிரம்மாண்டமான சரிவை சந்திச்சுது? இதுக்கு பின்னாடி உண்மையில என்னதான் இருக்கு? இதுதான் நாம இன்னைக்கு பதில் தேட போற முக்கியமான கேள்வி. வாங்க, இந்த மர்மத்தோட ஒவ்வொரு முடிச்சையா அவிழ்க்கலாம். முதல்ல இந்த நம்பரை பாருங்க. அட்டேங்கப்பா, 61.8 பில்லியன் டாலர். இது கடந்த 3 மாசத்துல பிட்காயின் இடிஎஃப்கள்ல இருந்து வெளியே போன பணம். அதாவது பெரிய பெரிய நிதி நிறுவனங்கள்லாம் கட்டுக்கட்டா பிட்காயினை வித்துக்கிட்டு இருக்காங்கன்னு இதை அப்பட்டமா காட்டுது. இது ஒரு பீதி விற்பனையின் முதல் அறிகுறியா தெரியலாம் இல்லையா? சரி, இன்னும் கொஞ்சம் ஆழமா போவோம். February 5, 2026 ஒரே நாள்ல பிளாக் ராக் நிறுவனம் கிட்ட இருந்து மட்டும் 175.48 மில்லியன் டாலர்கள் வெளியே போயிருக்கு. இந்த புதிரோட இன்னொரு முக்கியமான துப்புதிது. இவ்ளோ பெரிய நிறுவனம் ஏன் திடீர்னு வைக்கணும்? ஆனா இங்கதான் ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கு. அதே February 5 பிளாக் ராக்கோட ETF அதோட சரித்திரத்திலேயே இல்லாத அளவுக்கு 10 பில்லியன் டாலர் வர்த்தகத்தை பதிவு செஞ்சிருக்கு. என்னங்க இது? ஒரு பக்கம் பணம் வெளியே போகுதுன்னு சொல்றாங்க, இன்னொரு பக்கம் வரலாறு காணாத வர்த்தகம் நடக்குது. இது எப்படிங்க சாத்தியம்? ஒரே குழப்பமா இருக்கே. இந்த குழப்பம்தான் நம்மள முதல் பகுதிக்கு கூட்டிட்டு போகுது. ஒரு முரண்பாடான கிரிப்டோ சரிவு. விலை, வெளியே போற பணம், வர்த்தகத்தோட அளவு, இந்த எண்கள் ஏன் ஒண்ணுக்கொன்னு சம்பந்தமே இல்லாம இருக்கு? இந்த கணக்கு ஏன் தப்பாகுதுன்னு இப்ப நம்ம ஆராயலாம். இந்த முரண்பாட்டை புரிஞ்சிக்க நாம ரொம்ப முக்கியமான ஒரு அடிப்படைய தெரிஞ்சுக்கணும். அதுதான் பேப்பர் பிட்காயினுக்கும் பிசிக்கல் பிட்காயினுக்கும் இருக்கிற வித்தியாசம். ஆமாங்க, 2 விதமான பிட்காயின் மார்க்கெட் இருக்கு. இந்த 2 சந்தைகளை பத்தி நாம சரியா புரிஞ்சுக்கிட்டாதான் இங்க என்ன நடக்குதுன்ற முழு படமும் நமக்கு தெரியும். சரி, அப்படின்னா என்ன இந்த 2 சந்தைகள்? இடது பக்கம் இருக்கிறது பேப்பர் மார்க்கெட். இங்க ETF, ஃபியூச்சர்ஸ் மாதிரியான வெறும் வாக்குறுதிகள் தான் கைமாறும். வலது பக்கம் இருக்கிறது பிசிக்கல் மார்க்கெட். இங்க தான் உண்மையான பிட்காயின் காயின்கள் உங்க வாலெட்டுக்கு பிளாக் செயின்ல சொத்தாவே வந்து சேரும். சுருக்கமா சொல்லணும்னா, ஒன்னு வெறும் நிழல் விளையாட்டு, இன்னொன்று தான் நிஜமான சொத்து பரிமாற்றம். இந்த வித்தியாசம்தான் கதையோட திருப்புமுனை. ETFல இருந்து பணம் வெளியே போனா என்ன நடக்கும்னு சிம்பிளா பாப்போமா? படி 1, முதலீட்டாளர்கள் அவங்க ETF பங்குகளை விக்கிறாங்க. படி 2, உடனே பிளாக் ராக் மாதிரி நிறுவனங்கள் அதுக்கு ஈடா அவங்க கிட்ட இருக்கிற உண்மையான பிட்காயினை விற்க வேண்டிய கட்டாயத்துக்கு உள்ளாகுறாங்க. படி 3, அந்த பிட்காயின்கள் ஒரு எக்ஸ்சேஞ்சுக்கு அனுப்பப்படுது. படி 4, அப்புறம் அந்த எக்ஸ்சேஞ்சு பிட்காயினை சந்தையில வித்துடுது. பாத்தீங்களா? பேப்பர் மார்க்கெட்ல நடக்கிற ஒரு சின்ன அசைவு நிஜமான பிசிக்கல் மார்க்கெட்ல எவ்ளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னு. அடுத்ததா பணத்தோட தடத்தை கொஞ்சம் ஃபாலோ பண்ணி பார்ப்போம். இந்த பெரிய நிறுவனங்களோட செயல்பாடுகள்ல ஒரு குறிப்பிட்ட பேட்டர்ன் திரும்ப திரும்ப நடக்கிறத நம்மால பார்க்க முடியுது. வாங்க, அது என்னன்னு கண்டுபிடிக்கலாம். இந்த கால வரிசைய கொஞ்சம் நல்லா கவனிங்க. January 2, January 23, January 30, அப்புறம் February 5. ஒவ்வொரு தடவையும் பிட்காயின் விலை சரியறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பிளாக் ராக் நிறுவனம் காயின்பேஸ் எக்ஸ்சேஞ்சுக்கு கோடிக்கணக்கான டாலர் மதிப்புள்ள பிட்காயினை மாத்திருக்கு. இது தற்செயலா நடந்ததா இருக்க முடியுமா? இப்போ ஒரு சந்தை ஆய்வாளர் சொல்றத கேளுங்க. சரியா காலையில 10 மணிக்கு அமெரிக்க சந்தை திறந்ததும் பிட்காயின் பயங்கரமா சரியுது. இது ஒரு திட்டமிட்ட அதிவேக வர்த்தக உத்தி மாதிரி பக்காவா இருக்கு. இதுதான் காலை 10 மணி சூழ்ச்சின்னு சொல்லப்படுற தியரி. இதோ இன்னொரு வலுவான ஆதாரம். December 24, 2025 அன்னைக்கு வெறும் 30 நிமிஷத்துக்குள்ள பைனான்ஸ், காயின்பேஸ், பிளாக் ராக்னு பல பெரிய எக்ஸ்சேஞ்சுகள்ல இருந்து ஆயிரக்கணக்கான பிட்காயின்கள் ஒரே நேரத்துல விற்கப்பட்டிருக்கு. இது ஒரு சாதாரண சந்தை நடவடிக்கை மாதிரி தெரியலையே. எல்லாரும் சேர்ந்து ஒருங்கிணைச்சு செஞ்ச மாதிரி இல்லையா? சரி, இப்ப நாம சூழ்ச்சியின் விளையாட்டு புத்தகம்ங்கிற பகுதிக்கு வந்திருக்கோம். இதுவரைக்கும் நாம பார்த்த எல்லா துப்புகளையும் ஒன்னா இணைச்சு இதுக்கு பின்னாடி இருக்கிற பெரிய சித்திரத்தை பார்க்க போறோம். இந்த தியரி இதுதான். பெரிய நிதி நிறுவனங்கள் மார்க்கெட்ல வர்த்தகம் குறைவா இருக்கிற நேரமா பார்த்து வேணும்னே விலை சரிவை உருவாக்குறாங்க. இதனால பயந்து போனா சின்ன முதலீட்டாளர்கள் நஷ்டத்துல அவங்களோட பிட்காயினை வைப்பாங்க. அதே சமயத்துல இந்த நிறுவனங்கள் அதே பிட்காயினை அடிமாட்டு விலைக்கு வாங்கி குவிக்கிறாங்க. கேட்கவே அதிர்ச்சியா இருக்கு இல்லையா? இது ஒரு உலகளாவிய இயக்கத்தையும் நமக்கு காட்டுது. மேற்கு நாடுகள் அமெரிக்க சந்தை நேரத்துல ETFகள் வழியா பேப்பர் பிட்காயினை விற்கிறாங்க. அதே நேரத்துல கிழக்கு நாடுகள்ல இருக்கிறவங்க எக்ஸ்சேஞ்சுகள்ல இருந்து உண்மையான பிசிக்கல் பிட்காயினை வாங்குறாங்க. அதாவது உண்மையான சொத்துக்கள் மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி நகர்ந்துகிட்டே இருக்கு.
இந்த நிலைமைய இன்னும் எளிமையா விளக்கணும்னா ஒரு பாத்டப் உவமைய பயன்படுத்தலாம். சுரங்க தொழிலாளர்கள் மூலமா தினமும் சுமார் 450 பிட்காயின் உருவாகுது. இதுதான் குழாய் வழியா தொட்டியை நிரப்புற தண்ணி. ஆனா ETFகள் வழியா தினமும் சுமார் 900 பிட்காயின் வெளியே போகுது. இது தொட்டியிலிருந்து விரிய போற தண்ணி. யோசிச்சு பாருங்க, தொட்டி நிரம்புற வேகத்தை விட 2 மடங்கு வேகத்துல காலியானா என்ன ஆகும்? பிட்காயின் சப்ளை வேகமா குறைஞ்சுகிட்டு வருது. இப்போ ரொம்ப ரொம்ப முக்கியமான பகுதிக்கு வந்திருக்கோம். இதெல்லாம் உங்களுக்கு என்ன சொல்லுது? இந்த பகுப்பாய்விலிருந்து எதிர்கால கணிப்புகளையும் நாம எடுத்துக்க வேண்டிய நடைமுறை பாடங்களையும் இப்ப பார்க்கலாம். 3 விதமான சாத்தியக்கூறுகள் இருக்கு. 60% வாய்ப்பு விலை ஒரு அடிமட்டத்தை தொட்டுட்டு திரும்ப மேலே ஏறும். 30% வாய்ப்பு நாம இன்னும் ஆழமான சரிவை சந்திக்கலாம். வெறும் 10% வாய்ப்பு விலை இதே மட்டத்துல கொஞ்ச காலத்துக்கு மேலும் கீழும் போயிட்டு இருக்கும். இதோ ஒரு தைரியமான கணிப்பு. ஏப்ரல் 30, 2026க்குள்ள பிட்காயினோட விலை திரும்பவும் $85,000 மேல போகும்னு கணிக்கப்படுது. இது ஒரு குறிப்பிடத்தக்க நினைவில் வச்சுக்க வேண்டிய முன்னறிவிப்பு. இறுதியா, வெவ்வேறு முதலீட்டாளர்களுக்கான சில நடைமுறை ஆலோசனைகள். உங்ககிட்ட உண்மையான பிட்காயின் இருந்தா இப்போதைக்கு பதட்டப்பட்டு எதையும் செஞ்சிடாதீங்க. ஒருவேளை நீங்க லெவரேஜ் வர்த்தகம் செய்றீங்கன்னா அதை நிறுத்திடுது நல்லது. கையில பணம் வச்சிருந்தீங்கன்னா மெதுவா வாங்க ஆரம்பிக்கலாம். ஒருவேளை உச்ச விலையில வாங்கியிருந்தா இந்த ஏற்ற இறக்கத்தை தாங்கிக்கிட்டு பொறுமையா இருங்க. முடிவா இந்த ஒரு கேள்வியோட உங்களை நான் விட்டு செல்கிறேன். நாம பாத்துக்கிட்டு இருக்கிறது திட்டமிட்டு ஆடப்படுற ஒரு ஆட்டமா, இல்ல முதிர்ச்சி அடைஞ்சுகிட்டு வர்ற ஒரு சந்தையோட புதிய யதார்த்தமா? இந்த ஆய்வு இந்த ஆழமான கேள்விக்கான பல கோணங்களை நமக்கு காட்டியிருக்கு. பதில் உங்களுடைய சிந்தனைக்கு.